Welcome to Fight Club. So the Hindu news analysis அதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Dated 18th March 2025. ஓகேங்களா? ஸோ இன்னையோட நியூஸ் அனாலிசிஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது 42 மந்த்ஸ்க்கு கீழே போயிருக்கு. ட்ரேட் டெபிசிட் குறைஞ்சிருக்கு பிகாஸ் கோல்டு அண்ட் க்ரூட் ஆயில் இம்போர்ட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குன்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன நியூஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு ரீட் அபவுட் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். ஓகே, இங்கே ரீட் அபவுட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, நவ் இந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நியூஸ் பேப்பர்லேருந்து வர இந்த டேட்டாவை ரிலை பண்ணாமல் யூ ஹாவ் டு ரீட் ஃப்ரம் எக்கனாமிக் சர்வே. ஓகே, எக்கனாமிக் சர்வேல யூ வில் ஹாவ் தீஸ் டேட்டா கிளியராக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் டாப் இம்போர்ட்டர்ஸ், டாப் இம்போர்ட் என்ன, டாப் எக்ஸ்போர்ட் என்ன, எக்ஸ்டர்னல் செக்டார் அப்படின்ற ஒரு வீடியோவும் நான் போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தாலும் ஓகே தான், உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு பிக்சர் கிடைச்சிருக்கு எக்கனாமிக் சர்வே பற்றி. அதுவும் நீங்கள் பார்க்கலாம். பார்க்கல அப்படின்னா இந்த டேட்டா மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. டாப் எக்ஸ்போர்ட் என்ன, டாப் இம்போர்ட் என்ன, எந்த கண்ட்ரீஸ் டாப் இம்போர்ட்டிங், இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரீஸ் என்ன, எந்த கண்ட்ரீஸ் நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ரேங்கிங். டாப் 3 பார்த்து வச்சுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? எப்பனாலும் உங்களுக்கு கொஸ்டின் ஆகலாம். இந்த வருஷம் படிச்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் இயர் வரும்போது சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த ட்ரெண்ட் மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது கூட யூ கேன் ஆன்சர் இட். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்பைன் டாஸ்க் ஃபோர்ஸ் 50 அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க. CT 150. ஓகே, கம்பைன் டாஸ்க் ஃபோர்ஸ் 150 அப்படிங்கிறது ஒரு மல்டிநேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ், பர்டிகுலர்லி ஃபார் நேவல், நேவி சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இது நேவி அப்படிங்கிறது. ரைட், மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஓஷன், அரேபியன் சி, கல்ஃப் ஆஃப் ஓமன், இந்த 3 ஏரியால மேரிடைம் செக்யூரிட்டி அப்படிங்கறத என்ஷூர் பண்ணுவாங்க. ஓகே, இல்ல கவுண்டர் டெரரிசம் எல்லாமே இருக்கு. இட் இஸ் பேஸ்ட் இன் பஹ்ரைன். ஓகே, 150 அப்படிங்கிறது பஹ்ரைன். ஓகே, இந்தியாவும் இதுல ஒரு மெம்பர் தான். ஓகே, இதே மாதிரி நிறைய டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்கு. 151 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்டர் பைரசி, 152 அப்படிங்கிறது வந்து கல்ஃப் ஓட செக்யூரிட்டி, 153 ரெட் சி. ஓகே, நான் எழுதிடுறேன். 151 அப்படிங்கிறது வந்து பைரசி. ஓகே, 152 அப்படிங்கிறது அரேபியன் கல்ஃப் அந்த சைடு. ஓகே, அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி. அண்ட் தென் 153 இஸ் ரெட் சி and Gulf of Aden. Okay, 154 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேரிடைம் செக்யூரிட்டி. ஓவரால் ஜெனரலா மேரிடைம் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கு. ஓகே, இந்த மல்டிபிள் நேஷன்ஸ் இதுல வருவாங்க. ஆஸ்திரேலியா, கனடா, டென்மார்க், பிரான்ஸ், பாகிஸ்தான், ஜப்பான், ஜெர்மனி, UK, US அப்படின்னு இருக்காங்க. இந்தியாவும் இதுல மெம்பர் தான், நியூசிலாண்டும் மெம்பர் தான். ஸோ அதனால இது வந்து நியூஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சின்ன நியூஸ் தான். ஜஸ்டிஸ் CN ராமச்சந்திரன் நாயர் கமிஷன் அப்படிங்கிறது இட் இஸ் ரிலேட்டட் டு அந்த முன்னம்பம் இஷ்யூ. ஓகேங்களா? அந்த வக்ஃப் போர்டு அந்த சைடு இருக்கக்கூடிய இஷ்யூ தான். அடுத்து இந்த கமிட்டி பேரும் பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் ஒன்லைனர் தான். இட் இஸ் ரிலேட்டட் டு ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி. சின்ன நியூஸ் தான், பெருசாக நம்ம கண்டெம்பரரி GS ஓடல. இது எதுக்காக நியூஸ்ல வந்துச்சு அப்படிங்கிறத மட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட் இஸ் மோர் தென் இனஃப். ஸோ இந்த நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FCRA பத்தி பேசியிருக்காங்க. அண்ட் தென் நேச்சுரல் ஜஸ்டிஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ வெளிநாட்டுல இருந்து பணம் வருது இல்லையா, இப்போ NGOs ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கு பணம் வருது அப்படின்றப்போ இந்த பணத்தை அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்ற அலிகேஷன் வரும்போது உங்களுக்கு FCRA அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொண்டு. இந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா அந்த செலவு எதுக்கு வாங்குறவங்க அதுக்கு தான் செலவு பண்ணும், கொஞ்சம் நார்ம்ஸ் ஸ்ட்ரிஞ்சென்ட் பண்ணியிருந்தாங்க, பீரியாடிக் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாத்திருந்தாங்க. தட் இஸ் த மெயின்ஸ் ஏரியா. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு காமன்வெல்த் ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்டிடியூட் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் மேல அவங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த கேன்சலேஷன் பண்ணியிருந்தாங்க, ப்ராப்பரா இது பண்ணல அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக வேண்டி அவங்க திரும்ப மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க, அதுக்கு ரிப்ளை கேட்டிருக்காங்க. அது ஒன்று. ரெண்டாவது பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் பத்தி பேசியிருக்காங்க. சரியா? வாட் இஸ் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னீங்கன்னா, ஓகே, 3 பிரின்சிபல் இருக்கு. ஒன்று, ஓகேவா, லெட் த அதர் சைட் பி ஹர்ட், அடுத்து பேசுறவங்களையும் கேட்டுக்குங்க, அதாவது தரப்பையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தீர்ப்பை கொடுங்க அப்படிங்கிறது. லெட் த அதர் சைட் பி ஹர்ட் அப்படிங்கிறது. ரெண்டாவது ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நோ ஒன் ஷுட் பி ஜட்ஜ் ஆஃப் ஹிஸ் ஓன் காஸ், எனக்கு நானே நீதிபதி ஆயிடக்கூடாது. ஓகேவா? இப்போ நான் ஒரு விஷயம்
சரி தப்புங்கிறத இன்னொரு மனுஷன் தான் தீர்மானிக்கணும், நானே முடிவு பண்ணக்கூடாது. இப்போ மூன்றாவது நபர் தீர்மானிச்சு சொல்லணும், அது ரெண்டாவது. மூணாவது கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். ஓகே, கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ரேஷனலா இருக்கணும், ஒரு காரணத்தின் அடிப்படையில் ஒரு தெளிவான தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். இங்க அந்த இன்னொரு சைடு அவங்கள்ட்ட கேட்காவே, அவங்க சைடு ஒரு தரப்பு நியாயத்தை கேட்காமே நீங்க அவங்க இதை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்றத வயலேஷன் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு சிக்னிஃபிகண்ட் ஈவென்ட், காமினி அப்படிங்கிற சீட்டா அலாங் வித் ஹர் 4 cubs 4 குட்டிகளோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கூனோ நேஷனல் பார்க் இன் மத்திய பிரதேஷ். சீட்டா ரீஇன்ட்ரோடக்ஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கறத கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல இந்த சீட்டாவோட நேம் ரொம்ப முக்கியம், காமினி. ஓகே, அண்ட் இட் இஸ் அ வைல்ட் ஓப்பன் ஃபாரஸ்ட் ஏரியால இது பண்ணியிருக்காங்க. எந்த ஃபாரஸ்ட் அப்படின்னா கஜூரி ஃபாரஸ்ட் ஏரியா. ரைட், டேக் நோட் ஆஃப் இட். ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட மணிப்பூர் கேஸ் அப்படிங்கிறத நாங்கள் ஏன் அசாமில் மாற்றி வச்சு நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா இதுக்கு என்ன பவர்ஸ் இருக்கு சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is an article called as Article 142 which grants exceptional power to Supreme Court. ஸோ முன்னாடி நம்ம பார்த்த நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. என்னன்னா ஒரு தீர்ப்பு முழுமை பெறுவதற்காக கோர்ட் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஆர்டிகிள் 142. ரைட்டா, gives extraordinary power to Supreme Court under Article 142. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா, ஸோ த என்டையர் எடிட்டோரியல் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ப்ராடர் தீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தாங்க, நாட் ஸ்பெசிஃபிக் ஃபார் பிலிம்ஸ். இதில் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது சனா, யமன், சடா. யமனோட கேபிட்டல் சனா, சடா. அங்கே ஹவுதி ரிபல்ஸ் இருக்காங்க, அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. நான் நேற்று கூட அந்த நியூஸ்ல பார்த்துருந்தோம். ஹாரியஸ் ட்ரூமன் அதை அவங்க தாக்கிட்டாங்க, அவங்க ஒரு ஏரியல் அட்டாக் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதனால அந்த நியூஸ்ல இருந்துச்சு. ரைட், இப்போ என்னன்னா திரும்ப திரும்ப மல்டிபிள் முன்னாடி சவுதி அரேபியா இருக்கட்டும், பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கட்டும், எல்லாரும் திரும்ப திரும்ப அவங்களை அட்டாக் பண்ணாங்க. பட் அதோட விளைவு என்னன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்களே தவிர ஹவுதி ரிபல்ஸ் அவங்களுடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது குறையவே கிடையாது. அதுவும் அவங்க ரொம்ப பெரிய ஒரு they have a very strong hold in that area அப்படிங்கிறது ஒரு கன்சர்னா இங்கே சொல்லியிருக்காங்க. ரைட்டா, தென் வேக்சினேஷன் ஃபார் எல்டர்லி, அது சின்ன நியூஸ் தான். தென் யூஎஸ்ல இருந்து யூஎஸ் போற இந்தியன்ஸோட நிலைமை என்ன, அவங்க திரும்ப வர்றதுக்கான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத இங்க ஹைலைட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, இந்த எடிட்டோரியல் த பாக்ஸ் இண்டிகா அப்படிங்கிற புக்கு ரிட்டன் பை சசி தரூர். ஓகே, ஸோ இது தாலிபானோட ரீகேலிபிரேஷன், தாலிபானோட நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு எடிட்டோரியல், நாட் தட் சிக்னிஃபிகண்ட், எதுவும் பெருசாக இங்கே கொடுக்கல. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அவங்களுடைய கன்சர்ன் என்னன்னு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸை பொறுத்தவரை 9% ஆஃப் ஜிடிபி, இந்த டேட்டா மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்க்கு. ஓகே, அது எங்கனாலும் யூஸ் ஆகலாம். ஓகே, ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்டர் வித் 9% ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் ஜிடிபி. ஓகேங்களா, இங்க என்னன்னா அவங்களுக்கு ஒரு ரூல் இருக்கு, பில்டிங் அண்ட் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, BOCW ஆக்ட். அது வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு தேவையான டாக்குமெண்டேஷன் இதெல்லாமே அவங்கள்ட்ட இருக்கிறது இல்லை. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கான்ட்ராக்டர்ஸ் அவங்களுமே அந்த டேட்டாலாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறது இல்லை. வெரிஃபிகேஷன் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. ஸோ லார்ஜ்லி அந்த பெனிஃபிட்ஸ் அவங்கள போய் சேரவே கிடையாது. இந்த ஆக்டுக்கு கீழே உங்களுக்கு ஒரு செஸ் இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் செஸ் அப்படிங்கிறது. அது எதுக்குன்னா இந்த வெல்ஃபேர் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் செஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக அந்த காரணத்தின் அடிப்படையிலே உங்கள்கிட்ட டாக்ஸ் அதிகமாக கலெக்ட் பண்றது. அந்த டாக்ஸ் அப்படிங்கிறது அந்த பர்பஸ் ஆஃப் த டாக்ஸ் அந்த பர்டிகுலர் ஆக்ஷனுக்கு தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ், அந்த செஸ் ஜிஎஸ்டி காம்பன்சேஷனுக்கு போகும். எஜுகேஷன் செஸ், அந்த செஸ் எஜுகேஷனோட எக்ஸ்பெண்டிச்சருக்கு போகும். அவங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லும்போது ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு அதை பத்தி பேசியிருக்காங்க. ஓகேங்களா, தென் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வே ஃபார்வர்ட் மாதிரி இங்க கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர்ல மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்க்கு நோட் பண்ணி வச்சுங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப், வேற எதுவும் இதுல இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, ஸோ இந்த நியூஸ் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எலெக்ஷன் கமிஷன் பத்தினது. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 324 படி சூப்பரிண்டெண்டன்ஸ் டைரக்ஷன், கண்ட்ரோல் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்டோரல் வாக்காளர் பட்டியல், கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் ஆல் பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அது வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டர் ஆர்டிகல் 324. அதே மாதிரி அவங்க வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனும் கண்டக்ட் பண்ணுவாங்க, வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனும் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரியா, இந்த எலக்டரல் ரோல் ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது இட் இஸ் கவர்ன்ட் அண்டர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950. ரெண்டு இருக்கு, 1950 இருக்கு, 1951 இருக்கு. இங்க நீங்க நோட் பண்ண வேண்டியது இட் இஸ் அண்டர் 1950. சரியா, டிஸ்குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் தான் 1951ல இருக்கும்.
ஓகே, தென் சிமிலர் ரூல்ஸ் அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரூல்ஸ். அண்ட் ஓட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் 1952 அண்ட் 57 வரை பார்த்தீங்கன்னா செப்பரேட் பாக்ஸ் வச்சிருந்தாங்க. அவங்க போவாங்க, எந்த இடத்துல ஓட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். தென் தேர்ட் ஜெனரல் எலெக்ஷன் அப்படின்றது வரும்போது தான் உங்களுக்கு பேலட் பேப்பர் அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அங்கதான் நேம் அண்ட் சிம்பிள் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் இருக்கு. 2004ல இருந்து we are using EVM machine. ஓகே, எல்லா கான்ஸ்டிட்யூன்சிஸ்லயும் EVM தான். ஓகேவா? அண்ட் EVM அப்படிங்கிறதுல வந்து ஓட் விழுகிறப்போ அதை செக் பண்றதுக்கு, ஓகேவா, தட் இஸ் கால்ட் அஸ் voter verifiable paper audit trial. ஓகேங்களா? சின்ன ஸ்லிப், அந்த நீங்க ஓட் பண்ண உடனேயே ஒரு 5 செகண்ட்ஸ் அந்த ஸ்லிப் வரும். அந்த ஸ்லிப் திரும்ப கீழே நீங்க அவங்களுக்கு தான் வாக்களிச்சிருக்கீங்க அப்படிங்கறத காமிக்கிற மாதிரி. சோ என்னைக்காச்சும் பிரச்சனை அப்படின்னு வரும்போது இந்த VVPAT எடுத்து செக் பண்ணுவாங்க. அது எங்க எப்படி அப்படிங்கறத கீழே வர அனாலிசிஸ்ல பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப இந்த இடத்துல இதுதான் வந்து பிக்சர். நான் வாட் இஸ் த இஷ்யூ? ஸோ இங்கே இப்போ என்ன இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு PIL போட்டிருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா திரும்பியும் பேப்பர் பேலட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு. அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை அது பண்ண முடியாது. ஓகேங்களா? செகண்ட், இதே PIL 100% மேட்சிங் ஆஃப் VVPAT வேணும், எல்லா ஓட்டையும் 100% we have to match with VVPAT அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கேட்குறாங்கன்னா, இப்போ வரும் 5% தான் they will be matching with VVPAT. ஓகேவா? சோ இப்போ இந்த டிமாண்டையும் they have rejected it. ஆனா அதே சமயத்துல கோர்ட் has given a direction. என்ன அப்படின்னா, burnt memory of microcontroller, அதாவது அந்த EVM மெஷின்ல அந்த சிப் இருக்கு பாத்தீங்களா, அத, ஓகேங்களா, அத வந்து உங்களோட VVPAT யோட ஒரு டீம் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வச்சு வெரிஃபை பண்ணிக்கங்க இன் கேஸ் ஆஃப் டேம்பரிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா. அது எப்போ பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் ஆர் தேர்ட் பிளேஸ் இந்த கான்ஸ்டிட்யூவன்சிஸ் அவங்க ரிட்டன் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? அண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் 7 நாளைக்குள்ளார அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு டைரக்டிவும் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரல் ரோல் இஷ்யூ. அதான் இப்ப நம்ம வந்து பார்த்திருந்தோம்ல, எபிக் அந்த இதுக்கு கீழே கொண்டு வந்திருந்தாங்க. 2-3 இடத்துக்கு வந்து ஒரே மாதிரியான பேர் இருக்கு அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அது பேசியிருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக வேண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோநெட் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை பத்தியும் சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்ததுதான், எபிக் நம்பர், ஈரோநெட், இது எல்லாமே. ஓகே, தென் இது போக வேற என்னென்ன இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா நடந்த எலெக்ஷன்ல ஆஸ் பர் ADR இந்த டேட்டா வெரி 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 இம்பார்ட்டன்ட், கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு வரும்போது இப்ப நமக்கு 251 அவுட் ஆஃப் 543, ஓகே, 241 அவுட் ஆஃப் 543 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 46% ஆஃப் MPs இவங்க மேல கிரிமினல் கேசஸ் இருக்கு. அதுல 31% மேல 31% கிட்ட அவங்க வந்து பாத்தீங்கன்னா விச் இஸ் கான்ஸ்டிடியூட்டிங் அரௌண்ட் 170 MPs இவங்க மேல ரேப், மர்டர் அப்படின்னு ரொம்ப சீரியஸான அஃபென்சஸ் இருக்கு. ஓகேங்களா? தென் சோ வேற சஜஷன்ஸ் அப்படின்னு வரும்போது இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இடத்துல VVPAT இஷ்யூ வந்தாலும் ஃபுல் ஏரியாலையும் நீங்க வந்து அந்த ரீஜனை இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடைக்கும். ஒரு இஷ்யூ அப்படின்னு வரும்போது ஒரு ஓட்டருக்கான ஒரு பேசிக்கான ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கும், ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க, நம்பிக்கை வரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டோட்டலைசர் மெஷின் அப்படின்னு சொல்றாங்க. அது எதுக்குன்னா சீக்கிரமா கவுண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா? அக்ரிகேட் ஓட்ஸ் ஆஃப் 14 கேண்டிடேட் வைஸ் கவுண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டோட்டல் ஓட் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இது பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டோட்டலைசர் மெஷின் வேணும் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அந்த EPIC அந்த கார்டு ஒரு 2 பேர் ஒரே இது வச்சிருக்காங்கன்ற இது பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் யோர் ஆதாரையும் இதையும் சேர்த்து வச்சு கூட லிங்க் பண்ணிக்கலாம். அது அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, after detailed discussion with all stakeholders and dispelling concerns around privacy. See, this is what makes an answer writing very very important. ஓகேங்களா? இது மூலியமா நான் அதுவும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, most of us will write ஆதாரை இதை லிங்க் பண்ணிடலாம். பட் அந்த இடத்துல we are not considering the issues. அதாவது நம்ம ஒருத்தங்கள்ட்ட என்ன ஏதுன்னே தெரியாம சொல்ற மாதிரி இருக்கும். பாருங்க, இந்த இடத்துல இந்த இஷ்யூ எல்லாம் இருக்கு, இதெல்லாம் சரியா பண்ணிட்டு இந்த விஷயத்த பண்ணா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் ரைட்டிங் ஸ்டைல் டெவலப் பண்ணிக்கங்க. அடுத்து இங்க ஒரு மிகப்பெரிய இஷ்யூ அப்படின்னு சொல்றது வந்து ஸ்டார் கேம்பெயினர். ஓகே, ஸ்டார் கேம்பெயினர் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒவ்வொரு பார்ட்டிக்கு எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கறத வந்து கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணிருக்காங்க, அதிகமா பண்ணக்கூடாது அப்படின்றது இருக்கு. அதுல ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறத என்ஷூர் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த ஸ்டார் கேம்பெயினர் அப்படின்றவங்க நட்சத்திர வாக்கு சேகரிப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு ஆகிற செலவு அப்படிங்கிறது அவங்களோட எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ்ல சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போ அந்த லூப் ஹோலை யூஸ் பண்ணி நிறைய பணத்தை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ அது ஒரு பெரிய கன்சர்ன்.
ஓகே, ஸோ அப்போ அந்த ஸ்டார் கேம்பெயினர் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இங்க சஜஷனா சொல்லியிருக்காங்க. ரைட். தென் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட பத்தி பேசியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும், அது ஸ்டாட்டுட்டரி கிடையாது. அது வந்து ஒரு அக்ரிமெண்டின் பேர்ல எலெக்ஷன் நோட்டிஃபை பண்ணதுல இருந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அந்த அந்த பீரியட் இன்வோக் ஆயிடும். அந்த டைம்ல ப்ராமிசஸ் ஒரு கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி சில பேசிக்கான கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும். ஓகே, அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தே கேன் டீரெகனைஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகே, டீரெகனைஸ் தான் பண்ண முடியும். அதாவது ஒரு நேஷனல் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டின்னு கொடுக்கப்பட்ட அங்கீகாரத்தை தான் பறிக்க முடியும். ரிமெம்பர், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரொம்ப காலமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தே வாண்ட் டீரெஜிஸ்ட்ரேஷன் பவர் வேணும். ஒன்ஸ் ஒரு பார்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டா அதை டீரெஜிஸ்டர் பண்ற அதிகாரம் எலெக்ஷன் கமிஷனுக்கு கிடையாது. அது ரொம்ப காலமா அவங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா, அதோட கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இங்க டீரெகனைஷன் தான் சொல்லியிருக்காங்களே தவிர டீரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை. ஸோ இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா சைனா அண்ட் இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ். பிரைம் மினிஸ்டர் மோடி அஸ் வெல் அஸ் அவங்க வந்து கை குலுக்கிட்டு பேசும்போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எந்த வீட்டுக்குள்ள தான் சண்டை இல்லை, எங்களுக்குள்ள சண்டை இருக்கு, வீட்டுக்குள்ள ஒரு சண்டை ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிற மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஸ்மூத்தா சைனாவோட பேசியிருக்காங்க. இட் இஸ் அ வெரி குட் திங். சைனா இந்தியா பக்கத்து நெய்பர்ஸ் அப்படின்னு வரும்போது ட்ரேட் இதுல எல்லாமே ஒரு நல்ல ட்ரஸ்டபிள் பார்ட்னர் தான், பெட்டர் தான் அப்படின்றது மாதிரி இங்க பேசியிருக்காங்க. அங்கதான் அந்த டேர்ம் டான்ஸ் ஆஃப் த டிராகன் அண்ட் எலிஃபென்ட் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. தென் கைலாஷ் மானசரோவர் யாத்ரா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பில்கிரிமேஜ் யாத்ரா. அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த தோக்லாம் இஷ்யூ இதெல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ. இப்போ அதை ரீஓபன் பண்றதுக்கு பேசிட்டு இருக்காங்க. ரைட். ஸோ இந்தியா சைனா கோஆபரேஷன் அப்படிங்கிறத டீபன் பண்ணணும் அப்படின்ற ஒரு டாக் இங்கே போயிருக்கு. மற்றபடி இங்கே எதுவும் பெருசா இம்பார்ட்டன்டான நியூஸ் எதுவும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரூல் 267 ஆஃப் லோக்சபா நியூஸ்ல இருக்கு. இந்த ரூல் 260 ராஜ்யசபா நியூஸ்ல இருக்கு. இந்த ரூல் 267 அப்படிங்கிறது வந்து எனி மெம்பர் கேன் ரைஸ், ஓகேங்களா, இன் ராஜ்யசபா. அதை வந்து இட் ஹாஸ் டு பி அக்செப்டட் பை தி ஸ்பீக், அதாவது சேர்மேன் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா 267 அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ ரிட்டன் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த 267 அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நாளைக்கு பேச வேண்டிய எல்லாத்தையும் நிறுத்திட்டு இதை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. ஒரு சீரியஸ் இனஃப் இஷ்யூ அப்படின்றப்ப மட்டும்தான் இந்த ரூல் 267 அப்படின்றத கொண்டு வர முடியும். இதுல வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த நாளோட ஒர்க் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. வேற எதை பத்தி பேசக்கூடாது, இதை பத்தி மட்டும் தான் பேசணும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு விஷயத்துக்கு தான் ரூல் 267. ஸோ லாஸ்டா இது வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபால டிமானிட்டைசேஷன் அப்படின்னு வரும்போது அப்போ இன்வோக் பண்ணாங்க. மற்ற நியூஸ் எல்லாமே பொலிட்டிக்கல், நமக்கு அவ்வளவு முக்கியம் கிடையாது. ஸோ இது ஆனா கொஞ்சம் இம்பார்ட்டன்டான நியூஸ். ஆல்ரெடி நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் நியூஸ்ல போயிட்டே இருந்துச்சு கண்டினியூஸா. அனுப் பரன்வால் கேஸ் பத்தி பார்த்திருந்தோம், அந்த அப்பாயின்மெண்ட்ல என்ன இஷ்யூன்றத பார்த்திருந்தோம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, இவங்க அந்த கமிட்டியை போடும்போது அந்த ரூல்ஸ்ல, அதாவது அவங்க கொண்டு வந்த ஆக்ட்ல என்ன சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, இது எல்லாமே நம்ம டீடைல்டா பார்த்திருந்தோம். இப்போ அதே மாதிரியான ஒரு சிமிலர் செட்டப் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல the cases on Supreme Court for CAG. ஓகேங்களா, இந்த இடத்துல கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அவரோட அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் ஹேஸ் டு பி இன் லைன் வித் இந்த மாதிரி ஒரு கமிட்டி போட்டு அப்பாயின்ட் பண்ற மாதிரி இருக்கும். கரண்ட்லி இட் இஸ் அப்பாயிண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா, அண்ட் இந்த போஸ்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணதான் இவங்கள்ட்ட இருக்குமே தவிர ரிமூவல் அப்படிங்கறதுல வந்து இட் இஸ் நாட் அண்டர் டாக்டர் ஆஃப் பிளஷர். அவரை நினைச்சாலாம் வேலையை விட்டு தூக்கிட முடியாது. ஓகேவா, he can be removed on the same ground and manner as a Supreme Court judge. ஒரு ஜட்ஜ் ரிமூவலுக்கு ப்ராசஸ் என்ன அப்படின்னா ரெண்டு காரணங்கள், ப்ரூவன் மிஸ்பிஹேவியர், ஓகே, ப்ரூவன் மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி. இந்த ரெண்டு காரணத்துக்காக மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். the same applies for CAG. இந்த ரெண்டு காரணத்துக்காக ரிமூவ் பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட். ஆனா இந்த காரணத்தை நிரூபிப்பது, இந்த காரணத்துக்காக அந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ணி முடிச்சு கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட். ரைட்டா, இதுக்கு அவங்களுக்கு ரெண்டு ரூல் இருக்கு. ஒன்னு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் இருக்கும் 124, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்கும். ரைட், அண்ட் பார்லிமெண்ட் இந்த விஷயத்தை பண்றதுக்கு தே நீட் half of the total membership and 2/3 of the members present and voting. இந்த கண்டிஷன் ரெண்டுமே ஃபுல்ஃபில் ஆனாதான் ரிமூவ் பண்ண முடியும். இது ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. இதுவரை எந்த ஜட்ஜுமே ரிமூவ் பண்ணதில்லை. சிஏஜிக்கு இதே ப்ராசஸ் தான். ஓகேங்களா, அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அவர் அதோட ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு எடுக்கும்போது பிரைம் மினிஸ்டர் இருக்கணும், லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருக்கணும், சிஜே இருக்கணும், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதான் இங்க இருக்கக்கூடிய கேஸ். ஓகே.
இந்த மிஸ்ட் சப்மரைன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a அண்டர் சப்மரைன் கேபிள் சிஸ்டம். ஓகேவா? மலேசியா, இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, சிங்கப்பூர். ஓகேங்களா? ஸோ அவங்க எல்லாத்தையுமே இந்த 3 கண்ட்ரிஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்மரைன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சப்மரைன் டேட்டா, இந்த மரைன் கேபிள் சொல்லுவாங்களே டேட்டா டிரான்ஸ்ஃபர், அதுக்காக தான். ஓகே, 200 Tbps லார்ஜஸ்ட் கேபிள் இன் ஏஷியா, மலேசியா, இந்தியா, சிங்கப்பூர் அண்ட் தாய்லாந்து. T ஃபார் தாய்லாந்து. இந்த 4 கண்ட்ரிஸை கனெக்ட் பண்ணக்கூடியது. மிஸ்ட் ரிலேட்டட் டு அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம். ஸோ இன்டர்நேஷனல் நியூஸ் எல்லாமே பார்த்தது தான். ஓகே, இந்த ரீஜன் மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. சுஹிவ் அப்படிங்கிறது உக்ரைனில் இருக்கக்கூடியது, கார்கிவ் ரீஜன். ஓகேவா? அடுத்து கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது வீட் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது நியூஸ். உங்களுக்கு தெரிஞ்சுக்க வச்சுக்க வேண்டியது வீட் இஸ் அ ரபி கிராப் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் பை டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பையோட யூனிக்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இட் இஸ் 22/7. நீங்கள் அந்த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? ஸோ இந்த பை அப்படிங்கிறது இட் இஸ் அ நெவர் எண்டிங் நம்பர். அந்த நம்பர் முடியவே முடியாது. நிறைய பேர் தலையை பிச்சுக்கிட்டாங்க இதை கண்டுபிடிச்சது என்ன ஏது. ஓகே, நவ் இந்த பையோட யூனிக்னஸ் என்னன்னா when you divide it is 3.14 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். பட் இதோட யூனிக்னஸ் என்னன்னா இட் நெவர் ரிப்பீட்ஸ். ஓகே, ஸோ வாட் இட் மீன்ஸ் இஸ் தட் இந்த நம்பர் போய்கிட்டே இருக்கல, இட் கோஸ் எண்ட்லெஸ், ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் போயிட்டு இருக்கும். இதுக்குள்ளார உங்க வாழ்க்கை ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ரைட், உங்களோட நீங்க வாழ்க்கை ஃபுல்லா என்னென்ன நம்பரோட அசோசியேட் ஆயிருக்கீங்கன்ற காம்பினேஷன் இதுக்குள்ள இருக்கும். எனிதிங் இஸ் பாசிபிள் வித் இந்த நம்பர். தட் இஸ் வை பை இஸ் சோ மச் செலிப்ரேட்டட். இதில் உங்களோட பர்த்டே இருக்கும், இதில் நீங்கள் முத வாங்கின கிரெடிட் கார்டு நம்பர் இருக்கலாம். எனிதிங் இஸ் பாசிபிள் இன் தட் காம்பினேஷன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் அண்ட் பை அப்படிங்கிறதும் ஒரு சிக்னிஃபிகண்ட் கனெக்ஷன். நமக்கு சுல்ப சுத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் பையை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? தென் ஆரியபட்டா அவருமே அப்ராக்சிமேஷன் கொடுத்திருப்பாரு 3.146, ரிமார்க்கபிளி க்ளோசர் டு தி மாடர்ன் வேல்யூ. அவர் இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறத மாடர்ன் டெக்னாலஜி எல்லாமே அப்பவே சொல்லியிருப்பார். ஓகேங்களா? தென் சர்பசுத்ரா பை பௌதயானா. ஓகே, இவர் ஒரு அப்ராக்சிமேஷன் கொடுத்திருப்பார். ஓகேங்களா? தென் ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா பிரம்மகுப்தா அவருமே 7th centuryல வந்திருப்பாரு. அவருமே இதுல வந்து இது சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அண்ட் பை அப்படிங்கிறது இப்ப கரண்டா சொபிஸ்டிகேட்டட் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டேட்டா போய்கிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் அதை வந்து நவ் தே ஆர் மூவிங் இன்டு குவாண்டம் கம்ப்யூட்டிங் வச்சு கூட பையோட வேல்யூவை அப்ராக்சிமேட் பண்ணிட்டு இருக்காங்க. இட் ஆல்ரெடி இப்போ வந்து பாத்தீங்கன்னா செவரல் மில்லியன் டிஜிட்ஸ்க்கு போயிடுச்சு. அண்ட் இதுக்கு முக்கிய காரணம் ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவர் கொண்டு வந்த அந்த மெத்தட் தான் கம்ப்யூட்டர்ஸோட அல்காரிதம்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் இங்க ஹைலைட் பண்ணிருக்காங்க. அனதர் திங் இஸ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்ஸ் பர்த்டே. இது ரெண்டுமே கோயின்சைட் ஆகிறது உங்களோட மார்ச் 14. ஓகே, அது ஒரு அழகான ஒரு இதோட முடிச்சிருப்பாங்க. ஐன்ஸ்டைன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு, எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு கிராவிடேஷனல் வேவ்ஸ். ஓகேங்களா? தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மைண்ட் பாக்லிங்கான ஒரு தாட். அண்ட் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் அவர் நோபல் பிரைஸ் வாங்கினது அப்படிங்கிறது போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டுக்காக வாங்கியிருப்பாங்க. அந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சோலார் இதா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோலார் எனர்ஜி அப்படிங்கிறத டேப் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஓகேங்களா? தென் இதை கன்க்ளூட் பண்ணும்போது ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸை வச்சு கன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த யூனிவர்ஸ்ல எதுவுமே பெர்ஃபெக்டா இருக்காது, இம்பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பை தான் ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா பை ஒரு கம்ப்ளீட் நம்பரா இருக்கவே முடியாது, அது ஒரு நம்பரே கிடையாது, போய்கிட்டே இருக்கும். சரியா? அந்த மாதிரி அதை சொல்லிட்டு they are concluding it. ஓகேங்களா? So thank you so much for watching this video and please do subscribe to our channel. Telegramல Fight Club அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும். ஓகேங்களா? அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். Please do join. உங்களுக்கு ஃபர்தரான இன்புட்ஸ் எல்லாமே அங்க வந்துகிட்டு இருக்கும். Thank you so much.